தாத்தா தான் ஹிந்தி திணிப்புக்கு ஹிந்தி எதிர்ப்புக்கு வந்து முக்கிய தலைவராக செயல்பட்டார்லாம் சொல்கிறாங்களே. என்ன முக்கிய தலைவராக செயல்பட்டார்? போய் கள்ளகம் train கண்ட கருணாநிதி என்னத்த கள்ளகத்தில் போனார்? கள்ளகத்தில் அவர் படுத்த லைன் நான் காட்டுறேன் வாங்க. டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு பின்னாடி இருக்கிற பாதி லைன், அந்த பாதி லைனே கட் ஆயிருச்சு. அந்த லைனில் படுத்து ட்ரெயின் லைனை விட்டார். ட்ரெயினே ஓடாத லைனில் பாதி லைனில் படுத்துக்கிட்டு இந்தி திணிப்புன்னாரு. இந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த தயாநிதி மாறனை எம்பி ஆக்கும்போது ஒருத்தன் கேட்குறான், இந்தி திணிப்பு போராட்டம் பண்ணிங்க, இப்போ வந்து உங்கள் மருமகனை வந்து உங்கள் மாப்பிள்ளை உங்கள் பேரனை வந்து மத்திய மந்திரி ஆக்கியிருக்கீங்களே அப்படின்னு. அப்போ யார் கூட கூட்டணி வச்சது தெரியுமா? தயாநிதி மாறனோட அப்பா வந்து முரசொலி மாறனுக்கு மந்திரி பதவி வாங்குறதுக்காக பிஜேபி கூட கூட்டணி வச்சார். உங்களுக்கே தெரியும், ஜெயலலிதாவுக்கு அப்புறம். அப்போ மதவாத கட்சியாக பிஜேபி தெரியல, இப்போ தான் இவங்களுக்கு மதவாத கட்சியாக தெரியுது. அதேமாதிரி இந்த இந்தி திணிப்பு போராட்டத்தை நடத்திட்டு முரசொலி மாறன் பையனுக்கு தயாநிதி மாறனுக்கு எம்பி பதவி கொடுக்குறாரு. அப்போ ஒருத்தன் கேட்குறான் என்னான்ட்டு, உங்கள் பேரனுக்கு கொண்டு மத்திய மந்திரி பதவி கொடுத்துருக்கீங்களே ஏன்னு, அதுக்கு எம்பி சீட் கொடுத்துருக்கீங்கன்னா, அதுக்கு அவர் வாய் கூசாமல் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அவருக்கு நன்றாக ஹிந்தி பேச தெரியும், அதனால் அவர் எம்பி ஆனார். அப்போ உன் பேரன் படிக்கணும், உன் பொண்ணு படிக்கணும், உன் புள்ள படிக்கணும், ஆனால் இருக்கிற ஏழை மாணவர்கள் படித்து முன்னேறி இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. அது காரணம் ஒன்றும் கிடையாது. இவன் இந்தி படித்து நேரமான கல்வியை இவனுக்கு கொடுத்துட்டா, இந்தியை படித்து 4 மொழியை அவன் கற்றுக்கிட்டு வெளியில் போயிட்டான்னா என்ன போல் இவனுங்களை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். நாளைக்கு இவனுங்களை கோட்டை பிரியாணி வாங்கிட்டு கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் ஆள் இருக்காது. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இந்தி திணிப்புன்னு சொல்லி பல மாணவரோட வாழ்க்கையை அழித்த கொடும்பாவிங்க இவனுங்க. இவங்க அப்பனும் இவனும் புரியுறதுங்களா? இந்தி மேலே இவனுங்களுக்கு வந்து தமிழ் மேலே அக்கறையும் கிடையாது. தமிழ் மேலே இப்போ கூட மோடி வந்து அந்த செங்கோலை கூட்டு போய் இதில் வச்சுருக்கார், பார்லிமெண்ட் இதில். அது காங்கிரஸ் பீரியடில் எங்கே இருந்தது? எங்கேயோ தூக்கி குப்பை தொட்டியில் போடுற மாதிரி ஓரம் போடுற. ஏன் தமிழ் மேலே அக்கறை இருக்குன்னு அவ்வளோ போட வேண்டியதானே? இன்றைக்கி ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் தமிழுக்குன்னு தனியாக சேர் போட்டிருக்காங்க. இப்போ மோடி சொன்ன உடனே இதையெல்லாம் காங்கிரஸ் பீரியடில் இவங்க கூட்டணியில் இருந்தாங்களா, மத்திய மந்திரிலாம் இருந்தாங்களா, செய்ய வேண்டியதானே? ஏன் செய்யலை? இவங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து இவ்வளோ தமிழ் மேலே பேசுகிறவங்க, அன்றைக்கி ஈழத்தமிழர்கள் போராட்டம் பண்ணும்போது இலங்கையில் இவங்க அப்பா போய் பீச்சில் உட்காந்தார்ல, ஏசி வச்சுக்கிட்டு துணைவியாரை கூட வச்சுக்கிட்டு காலையில் டிஃபனை முடிச்சுட்டு போய் உக்காந்துக்கிட்டு போரை நிறுத்தவில்லை என்றால் நான் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் 1/2 மணி நேரத்தில் பா சிதம்பரம் கொண்டு போய் ஜூஸ் கொடுக்குறான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நீங்கள் போராட்டத்தை வாபஸ் வீட்டுக்கு போங்க, நல்லபடியாக பேச முடியும், இனிமேல் எந்த வித பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு வெளியில் காரில் ஏறி வீட்டுக்கு வரதுக்குள்ள அங்கே 1.5 லட்சம் பேர் சாவறான்.